தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு. அங்க என்ன பண்றாங்க, எல்லா ஊர்லயும் மேடை போட்டு ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாரோ சீண்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பின் பேக் இருக்கிறாங்க போல இருக்கு, அவங்கள சொல்லி கொடுக்குறதுக்கு. அதனால கூட இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. நாங்க அறிஞ்ச மட்டும் நாங்க எல்லாம் ஒண்டியா தான் வரோம். வேலைக்கு போய் எல்லாம் ஓட்டி செஞ்சுதான் வரோம். ஓட்டி செஞ்சா வரீங்க. எதுவும் பயமே கிடையாது. எங்களை யாருக்கிட்ட நெருங்க முடியாது. நல்லா இருக்கீங்களா? இல்ல எந்த பதட்டம் எதிர்ட்டும் ஒண்ணும் இல்லையா? என்ன பதட்டம் இல்ல இல்ல இந்த பாதுகாப்புக்கு ஏன்னா ஆளுக்கு இல்லன்னு கூட கூட்டிட்டு வரீங்களா ரோட்ல எல்லாம்? பெண்களா நாங்க நடமாடுறோம். நாங்க எப்படி நாங்க இட்டுன்னு வருவோம்? தனியா தான் வரீங்க? தனியா போறீங்களா? 12 மணிக்கு 1 மணிக்கு இன்னைக்கு சென்னை சிட்டில தனியா உழப்பலாம். இன்னைக்கு தனியா 1 மணிக்கு 2 மணி ஆனாலும் நாங்க தனியா தான் வரோம். எந்த யாரும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது. போலீஸே தூங்கிதான் இருப்பாங்க. நாங்க தனியா தில்லா வரோம். போலீஸே தூங்குவாங்க. நாங்க தில்லா தான் வரோம். 12 மணி 1 மணி நாங்க சொன்னா போலீஸே வரோம். அது எந்த தெரியல சொல்லு. அசிங்கமா கேட்பேன். என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரே ஆச்சரியமா இருக்குது. அங்க என்னன்னா பெண்களே வெளியே வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மேடை போட்டு கத்தி நிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பேரை சொல்லிட்டுமா? உங்கள் விஜய்ங்க. குடும்பம் பண்ணட்டாங்க. அவன் பொண்டாட்டி புள்ளையோட அவன் குடும்பம் பண்ணட்டும். சமுதாயத்துல முதல்ல அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் மத்த பொம்பளை பத்தி அவன் பேசக்கூடாது, மத்த குடும்பத்தை பத்தி அவன் பேசக்கூடாது. உங்க பொண்டாட்டிய பாருங்க. இந்த சங்கீதா அம்மாவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, உன் பிள்ளைய கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, உன் குடும்பத்தை நீங்க தகுதியா நடத்தி காட்டியா? அடுத்த குடும்பத்தை பத்தி நீ பேசியா? நாங்க பதில் சொல்றோம். உங்க ஒய்ஃப வந்து ஒரு கண்ணகியா இருக்கிற ஒய்ஃப வந்து தெருவா திரிய விட்டு கேஸ் கோர்ட்டுன்னு போய் அவங்க டிஎம் கட்சிக்கு ஏங்க வராங்க? அவங்க வந்து விஜய் வந்து வரட்டும், நாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு வந்து வீட்டை விட்டுட்டு நாட்டை வந்து பாக்குறேன்னா அது எந்த பெண்கள் தாங்க ஒத்துப்பாங்க? வீட்டுல வந்து நம்ம வீட்டுல வந்து பெண்களை வந்து பாதுகாப்பா பார்த்தாதான் நாட்டு மக்களுங்க வந்து நம்ம நம்பி வருவாங்க. எப்படிங்க அவங்க வருவாங்க? ஆனா இவங்க சொல்றாங்களே வெளியே வரதுக்கே ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்களே. என்ன வீட்டுல கவு தாப்பால் போட்டு பக்கத்து வீட்டுக்கு அந்த சாவியை கொடுத்து வீட்டை பூட்டிக்கு நீங்களே சொல்லுங்க. ஆமாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து உங்களுக்கு பயமா இருக்குதுன்னா தமிழ்நாட்டு பெண்கள் பயம் இல்ல, தாவேகா பெண்களுக்கு பயமா இருந்தாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அதுவும் கல்யாணம் ஆனவனா பார்த்து கூட்டு. ஏன்னா கள்ள உறவு எல்லாம் பேசுறாங்கல்ல, அவன்கிட்ட குத்துட்டு பூட்டை பூட்டிக்கின்னு போன் போட்டு தரங்க. தலைவர்கிட்டயே சாவி குத்துடலாமே. அவரு இருக்கிற ஒரு சாவியா அவர் பூட்ட தரங்கல. அவரு எங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் சார், அதெல்லாம் தேர்தலுக்காக நடிக்கிற நாடகம்.